சண்முகம் பரணி சீரியல் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. இப்போ சண்முகம் வந்து நிற்கிறாங்க சூடாமணி பக்கத்தில். ஐயா சூடாமணி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. அந்த இடத்துல அம்மா என்னம்மா நீ என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டு இருக்க? இல்லைப்பா நான் வந்து உன்னை முருகராக தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த முருகரே வந்து உன்னை அனுப்பிச்சி வச்சிருக்காருப்பா. நீ வந்து அச்சசல் முருகர் தான். என்னம்மா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நேத்தி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுப்பா, அதுவும் சவுந்தரபாண்டியனால அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சவுந்தரபாண்டி நான் இல்லாதப்ப எதுவும் வந்து பிரச்சனை பண்ணானா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சண்முகம் அவனை எப்படி பேசி துரத்தி அனுப்பணும்னு எல்லாமே தெரியும். அவன் கனவுல வந்தான்ப்பா. கோயிலில் வந்து எதுவும் பஞ்சாயத்து எலெக்ஷன் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல ஆமாம்மா அதை பற்றி எப்படிம்மா உங்களுக்கு தெரியும்? நீ அந்த எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கணும்ப்பா, ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்மத்தால் நின்று எலெக்ஷனில் என்னம்மா சொல்கிற? உன்னை பரணிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அம்மா அவனை பழி வாங்குறதுக்கு அந்த எலெக்ஷன் நின்று தான் ஜெயிக்கணுமா? ஆல்ரெடி தான் பிரசிடென்ட் ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் உங்ககிட்ட இருக்கிற கோவம்லாம் போயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சூடாமணி என்னம்மா சொல்கிற? நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ நிச்சயம் ஜெயிக்கணும்ப்பா. இந்த தர்மகத்தை எலெக்ஷனை வச்சு தான் அவன் என்ன உள்ள தள்ளினான். அவன் வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து சாதிச்சிருக்கான். அவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணியிருக்கான். நீ இந்த எலெக்ஷனில் வந்து நின்று ஜெயிக்கணும். உங்ககிட்ட இருக்கிற கோவமும் ஆத்திரமும் குறைஞ்சி போச்சு போல இருக்குது. அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இதில் வந்து நீ ஜெயிக்கிற. நீ ஜெயிக்கலன்னு வச்சுக்க எலெக்ஷன் நின்று உங்கள் அம்மா வந்து உயிரோட வெளியே வரமாட்டா. மண்ணோட மண்ணா ஆகிடுவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. உனக்காக நான் நிற்கிறேம்மா. நின்று ஜெயிக்கிறேம்மா. இது முருகர் மேலே சத்தியம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் பெருசாக மதிக்கிறேன். 2 பேர் தாம்மா எனக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று அப்பா, ஒன்று நீ, இன்னொன்று முருகர். 3 பேர் மேலேயும் நான் சத்தியம் பண்ணுறேம்மா. நிச்சயம் நான் இந்த எலெக்ஷனில் வந்து நின்று ஜெயிச்சு காட்டுறேன். ஒவ்வொரு வாட்டியும் அவனுக்கு அவமரியாதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு ஈவிரக்கம் காட்டவே கூடாது. நான் வரப்போ நீ அந்த பதவியை கைப்பற்றினதுக்கப்புறம் தான் நான் வெளியே வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நடக்கணும். அந்த தர்மத்தாவோட அம்மாவாக தான் நான் வெளியில் வரணும். அப்படி வந்தால் தான் நான் இத்தனை நாளாக வந்து வெந்துக்கிட்டு இருந்த எல்லாத்துக்கும் வந்து பதிலடி கொடுக்க முடியும். அவன்கிட்ட என்ன எந்த எலெக்ஷனை வச்சு என்னை உள்ள தள்ளினியோ அதே எலெக்ஷனில் என் பையனை வச்சு ஜெயிச்சு காட்டி வெளியில் வந்திருக்கேன் பார்த்தியா? அவன் முன்னாடி நின்று இந்த டைலாக் வந்து நான் சொல்லணும். செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம சண்முகம் காலில் விழுவுறாங்க. நீ சிங்கம் போல நின்று யாருக்கும் பயப்படாமல் தில்லா நில்லுப்பா. அந்த முருகரே தான்ப்பா உன்னை இங்கே அமுச்சு வச்சுருக்காங்க. நிச்சயம் நீ தான் ஜெயிக்க போகிற அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுனாங்க. அந்த இடத்துல நம்ம சூடாமணி சவுந்தரபாண்டி வந்து சின்னதாக வந்து மீட்டிங் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த எலெக்ஷனில் நிச்சயம் வந்து சண்முகம் வந்து நிற்கலை. உங்களுக்கு மழை போல நம்பிக்கை இருக்குது என்ன மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நீங்களாம் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க? பதவி வந்து என்கிட்ட கொடுக்கணுன்னா அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே வந்து சண்முகத்தோட ஆதரவாளர்கள்லாம் பேசுகிறாங்க. சண்முகம் வந்து சொல்லாப்லையா உங்கள் கமிட்டி கிட்ட வந்து நான் இந்த எலெக்ஷனில் நிற்கலைன்னு நீங்களாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி அவன் நிற்கிறதா இருந்தால் வைகுண்டம் வந்து சொல்லியிருப்பான்ல, அவன் தான் நிற்கலை தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னு. சரி இந்த வாட்டியும் ஒரு மனதா நீங்களே வந்து இந்த பதவியில் வந்து இருந்துக்கங்கிற மாதிரி ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து முடிவு பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயா டாக்குமெண்ட் வந்தோன்னே நீங்கள் கையெழுத்து போட்டு பதவி வந்து கைப்பற்றிடுங்க. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி சனியில் வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. நம்ம சண்முகம் அந்த இடத்துல முருகர் வந்து லிஃப்ட் கேட்குறாப்புல. எப்படி இருந்தாலும் கோயிலுக்கு வந்து போகணும். ஏன்னா அங்கே டாக்குமெண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து கையெழுத்து போட்டால் வேலை புரிஞ்சிச்சு. இப்போ கோயிலுக்கு வந்து நம்ம சண்முகத்தை வந்து கூட்டிகிட்டு போனோம். லிஃப்ட் கிடைக்குமா? அப்படிங்களா? உங்கள் பேர் என்ன? சண்முகம் தான் என் பேர். முருகர் பேரை தான் சண்முகம்னு மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம முருகர் வந்து லிஃப்ட் கேட்டு பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எங்கே போகிறீங்க? இது மாதிரி நம்ம கோயிலுக்கு தான் போகிறோம். ஓ அப்படிங்களா? வேண்டுதல் இருக்குப்பா, கொஞ்சம் வேகமாக போனால் நல்லாயிருக்கும்னு வேகமாக வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம் டாக்குமெண்ட்லாம் வந்துருச்சு. இது எல்லாத்தையும் வந்து படித்து பார்த்து கையெழுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க. நம்ம சவுந்தரபாண்டி ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துட்டு இருக்காங்க. ஐயா நீங்கள் தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சனியன் வந்து பேசுகிறாப்புல. நீங்கள் பதவி வந்து கைப்பற்றுனா கையெழுத்து போட்டு இருக்கிற கமிட்டி மெம்பர் எல்லோரும் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் அரசாங்கத்தை உட்படைச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் வந்து நிர்வாகம் பண்ணுவீங்க. கடைசி நேரத்தில் வந்து சண்முகம் வந்துட்டானா அதெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. அவன் எப்போ இந்த எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டானோ கெட்ட நேரம் எல்லாம் விலகிடுச்சு. நல்ல நேரம் தான். இப்போ இவங்க எல்லாம் கையெழுத்து போட தான் போகிறாங்க. நம்ம நேர்மையான இருக்கிறவங்கன்னு காட்டிக்கணுமா? அதனால் ஃபுல்லாக வந்து பேப்பரை ஒவ்வொரு வார்த்தையும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் படித்து பார்த்து முடித்தோன்னே கையெழுத்து வந்து போடுறாங்க. நம்ம சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் கமிட்டி மெம்பர்லாம் கையெழுத்து போடலான்னு இருக்காங்க. நீங்கள் தயவு செஞ்சு கையெழுத்து போடுறப்போ 1000 வாட்டி யோசிச்சு பார்த்துருங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் மாற்றவே முடியாது 5 வருஷத்துக்குங்கிற மாதிரி பேசிடுறாங்க. எல்லாரும் வந்து கையெழுத்து போட்டு முடிச்சிடுறாங்க. உடனே சண்முகம் வந்து மாதம் வந்து நின்று பத்திரத்தை கிழிச்சு அவர் மேலே வந்து தூக்கி விட்டே எறிகிறாங்க. என்ன திருப்பி வரமாட்டேன், முதுகை காட்டி ஓடிட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தியா? நிச்சயம் இந்த எலெக்ஷனில் நான் தான் நிற்க போகிறேன், நான் தான் ஜெயிச்சு காட்டுவேன். இதை என்னோட சவாலே வச்சுக்க. நீ இத்தனை நாளாக ஏதோ தில்லுமுலாம் பண்ணிகிட்டு இருந்தியாமே, அது எல்லாத்தையும் நான் வெளியில் கொண்டு வரல. என் பேர்
சண்முகமே இல்ல. அந்த முருகரா தான்டா எனக்கு இங்கே வந்து மிகப்பெரிய வந்து உத்தரவு வந்து குடுத்துருக்காங்க. நான் ஜெயிக்கிறேன். சரியா? நீ எந்த காரியத்த வச்சு எல்லாரையும் வந்து அமுச்சு வச்சியோ, அதே அம்மாவோட பையனா வந்திருக்கேன். இந்த எலக்ஷன்ல நான் நின்னு ஜெயிச்சு காட்டி எங்க அம்மாவ வெளியில கொண்டு வரல. என் பேரு சண்முகம் இல்லங்கிற மாரி கெத்தா, மாஸா வந்து சவால் விட்டுட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு வைகுண்டம் வந்து கேட்பாங்க. யார கேட்டா அது மாரி பரணியோட முடிவ வந்து எதிர்த்து நின்னேன். மேலிடத்து உத்தரவுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேலிடத்து உத்தரவுனா கேரளாக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோனே, அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த இடத்துல. என்னது கேரளாவா? இல்ல. நான் சும்மா பக்கத்துல ஊர்ல கீழநல்லூருக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லி, என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்படியாப்பா? இல்ல முருகர் வந்து கனவுல வந்து சொன்னாங்க நீ ஜெயிக்கணும்னு. அதனால தான் உன்ன பிளேட்ட மாத்திர்றாங்க. பரணி வந்து முறைக்கிறாங்க. இத்தன நாளா வந்து கையில தாயத்து கட்டியிருந்தப்ப, இவன் வந்து சொல் பேச்சு வந்து கேட்டுட்டு இருந்ததுனால நான் சொன்னதெல்லாம் கேட்டான். இப்ப என்கிட்ட ஆக வேண்டிய வேலையெல்லாம் அவனுக்கு பெண்டிங்கில இருக்கு. நான் இனிமேட்டு அவன் பேச்ச வந்து கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சோனே, அவன் இப்படி எதிர்த்து நிக்க தான் செய்வான். இது என்ன புதுசாங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து பரணி வந்து பேசுறாங்க. இவன் தான் வந்து நம்பிக்கை குடுத்துட்டு, அத கெடுத்துருவானே! என் கழுத்துல வந்து தாலி கட்ட மாட்டான். எனக்கு புடிச்ச மாப்பிள்ளையோட தான் கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லிட்டு, கடைசி நேரத்துல பாத்திரக்காரன் பையன் வந்து கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறப்ப, இவன் என்ன பண்ணியிருக்கணும்? அடிச்சு விட்டுருக்கணும். ஆனா, இவன் என்ன பண்ணான்? அவன அடிச்சு தூக்கி எறிஞ்சுட்டு, என் கழுத்துல வந்து தாலி கட்டிட்டான். இத நான் சும்மாவே விட மாட்டேன். இப்ப உன்கிட்ட ஏமாற்றம். இது ஒண்ணும் புதுசு இல்லங்கிற மாரி, பரணி பேசுற மாரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.